காவேரி வந்து பசுபதி மேலே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு சீக்கிரமாக ஆக்ஷன் எடுங்க சார் அப்படி சொல்லிட்டு வராங்க. இங்கே வர காவேரி வந்து விஜய் வந்து வழிமறிக்கிறாரு. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி கிட்டே பேச வர்றாரு. ஆனால் காவேரி வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கே பார்க்குறாங்க. அதனால் விஜய் செமையாக டென்ஷன் ஆகி காவேரியோட கையை பிடிக்கிறாரு. ப்ளீஸ் டி என்னை விட்டுட்டு எங்கடி போகிற அப்படி சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்கவே முடியல. விஜய் இப்படி கெஞ்சுறதும் அப்படியே அவங்க கையை பிடிக்கிறதும் பார்த்து கொஞ்சம் நேரம் தண்ணியும் மறந்துடுறாங்க காவேரி. இப்போ உங்களுக்கு என்ன தாங்க வேணும் அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. நீ எல்லாருக்காகவும் யோசிக்கிற, ஆனால் நம்ம குழந்தைய பற்றியோ நம்ம பற்றியோ ஏன்டி யோசிக்கவே மாட்டேங்கிற அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரியால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே விஜய் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து எப்படிலாம் மிரட்டிட்டு போயிருக்கான் தெரியுமா, எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பசுபதி தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி என் வீட்டுக்கும் வந்தான் பசுபதி அப்படின்னு பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இதனால தான் எங்கள் அம்மாவும் பயப்படுறாங்க. தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, அதனால தான் நானும் வந்து இதில் ஒதுங்கியிருக்கேன். ப்ளீஸ் தயவு செய்து என்னை விட்டு ஒதுங்கிருங்க. உங்கள் வாழ்க்கை முக்கியம் விஜய். இதுக்கப்புறமாவது நீ நிம்மதியாக இருங்க. நான் கூட இருந்தால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது விஜய் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, யார் சொன்னது காவேரி நிம்மதி கிடைக்க, என் நிம்மதி என் சந்தோஷம் எல்லாமே நீ தானடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்கள அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே காவேரி வந்து அவங்களோட வந்து அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் காவேரி தண்ணியை மறந்து அப்படியே பார்க்குறாங்க விஜயை. ப்ளீஸ் காவேரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி, நீ இல்லாமல் இந்த உலகமே எனக்கு கிடையாதுடி, எல்லாமே நீ தான், நீயும் பாப்பாவும் தான். நீயே சொல்லு காவேரி, நம்ம பாப்பா அப்பா இல்லாமல் வளரணுமா, உனக்கு அதுதான் ஆசையா காவேரி அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு என்ன பேசுகிறது காவேரி, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி. அன்றைக்கி நைட்டு நீ என்ன சொன்ன, நான் மறுநாள் வந்து என்னை எப்போ கூட்டிகிட்டு போவீங்க, என் அம்மாவே வந்து தடுத்தாலும் நான் அவங்க கூட வந்துடுவேன் தானே சொன்னேன் காவேரி, அதுக்கப்புறம் ஏன்டி நீ மாற்றி பேசினேன் அப்படின்னோட காவேரி என்ன பண்ணுறது தவிக்கிறாங்க. உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, இல்லை காவேரி எதுவும் நடந்திருக்கு, உன் அம்மா என்ன சொன்னாங்க, இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன், நீ விஜய் கூட போனான்னு சொன்னாங்களா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் எதுக்கு விஜய், எனக்கு நல்லா தெரியும் காவேரி உன் அம்மாக்காக தான் நீ இந்த முடிவை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு நிமிஷம் என்னை பற்றியோ பாப்பா பற்றியோ நீ யோசிச்சு பார்த்தியா காவேரி, யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவை நீ எடுத்திருக்கவே மாட்டேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி, நீ இல்லாமையும் பாப்பா இல்லாமல் என் உலகமே கிடையாதுடி, என் உலகமே நீங்கள் 2 பேர் தாண்டி. இங்கே பார், இப்போ வந்து அந்த பசுபதி தொல்லை கொடுத்துட்ருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும், அவனால் எந்த ஆபத்தும் உங்களுக்கு வரக்கூடாது, அதனால் நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் காவேரி, உன் கூட தான் இருக்க போகிறேன் காவேரி, ப்ளீஸ் ஒன்று நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு, அப்படி இல்லையா நான் அங்கே வந்துடுறேன் காவேரி. ஐயோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, ஏற்கனவே அப்படின்னு சொல்ல வராங்க அவங்க பாட்டியை பற்றி. உன்னை காவேரி என்ன சொல்ல வந்த நீ அப்படின்னோட, ஒன்றும் இல்லை அப்படின்னா, இப்போ சொல்ல போறியா இப்போ இல்லையா, இல்லைங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது அதுக்காக சொல்ல வந்தேன். இங்கே பாரு காவேரி, நீ என்கிட்ட வந்து சரியாகவே பேச மாட்டேங்கிற, முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, நீ ஏன் மனசில் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி, தயவு செய்து என்ன பிரச்சனை சொல்லிடி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரி வந்து, பிரச்சனையே உங்கள் வீடு தானே, உங்கள் வீட்டில் இருக்கவங்க தானே பிரச்சனையே பண்ணுறாங்க, பாட்டி தானே பிரச்சனை பண்ணுறாங்க, அது மட்டுமா, இப்போ பாருங்கள் தேவையில்லாமல் என்னால் உங்களுக்கு ஆபத்து, நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு ஆபத்து தான் விஜய், நீங்கள் நல்லா இருக்கணும் விஜய், அதுக்காக நான் இந்த மாதிரி நடந்துக்கிறது தான் நல்லது. இப்போ என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை, எதுக்காக தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் உங்ககிட்ட பேசுறது தொல்லையா காவேரி அப்படின்றாங்க. ஆமாங்க தொல்லை தான், முதல்ல இங்கேருந்து போங்க, நீ என்னை திட்டினாலும் சரி, என்னை என்ன பேசினாலும் சரி, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் காவேரி, அப்போது இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நீங்கள் போயிடுவீங்களே அப்படின்னு. காவேரி ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்றாரு. நான் அப்படி தான் பேசுவேன், தயவு செய்து இந்த இடத்த விட்டு போங்க, இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராதிங்க அப்படின்றாங்க. அப்படியா, நான் பார்க்க வரக்கூடாதா, சரி காவேரி நான் பார்க்க வரல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நான் பார்க்க வராதுன்னா நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் அப்படி சொல்லிட்டு அப்படியே வராங்க கிட்ட, காவேரி கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் டி அப்படின்றாரு. அப்படியே தன்னை மறந்து என்ன பண்ண தவிக்கிறாங்க.